அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் ஒரு 20 அடி கண்டெய்னரில் அதோட ஃப்ளோரிங் எப்படி இருக்கும், அந்த ஃப்ளோரிங் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபுல் டிராயிங் டீட்டெயிலோடு பார்த்துடலாம். இந்த டிராயிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்டெய்னரோட மாடலுக்கு ஏற்றபடி மாறுபடும். நான் காட்டுற இப்போ இந்த டிராயிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதாவது IICL வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற பேசிக் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் இது. இப்போது இந்த கண்டெய்னரில் ஃப்ளோரிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷுவலாக பார்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ எப்படி வீடியோவில் பார்க்குறீங்களோ இது போல தான் இருக்கும். மொதல் ஃப்ளோர் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி, அதாவது 3.25 அடிக்கு இருக்கும். அதாவது மொதல் 2 ஃப்ளோர் போர்டு. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டெய்னரில் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற மொதல் 2 பிளைவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 எம்ஓ இல்லை 1110 எம்ஓ இந்த அளவுக்கு தான் இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தோம்னா, ஃபோர்க் லிஃப்ட் வந்து கண்டெய்னருக்கு உள்ளே ஏறும் பொழுது ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஃப்ளோர் போர்டு வந்து ஃபஸ்ட் இம்பேக்ட் ஆஃப் லோடை வந்து ஃபேஸ் பண்ணும். அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும் பொழுது அந்த பிளைவுட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சுனாவோ இல்லை ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுனாவோ அதால் லோடு வந்து யூடியெலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. இப்போது இந்த டிராயிங்கில் இருக்கிறபடி தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ளோர் போர்டு வந்து ஒரு 3.25 அடிக்கும், அடுத்து இருக்கிற ஃப்ளோர் போர்டு ஒரு 8 அடி, அதுக்கு அடுத்து இருக்கிற ஃப்ளோர் போர்டு வந்து ஒரு 8 அடி. இந்த மாதிரி டோட்டலாக 8 அடியில் இருக்கிற ஃப்ளோர் போர்டு வந்து ஒரு 4, மிச்சம் ஒரு 3.25 அடியில் இருக்கிற ஃப்ளோர் போர்டு வந்து ஒரு 2 யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி தான் ஃப்ளோரில் இருக்கிற கிராஸ் நம்பர்ஸ் வந்து அந்த டிஸ்டன்ஸும் இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ளோரில் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஸ்டார்டிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு இருக்கிற கிராஸ் நம்பர் வந்து ஒரு 3/4 அடிக்கு இருக்கும், அடுத்தடுத்து இருக்கிற கிராஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி இடைவெளியில் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த லோடை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வகையில் தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட், அதாவது பேசிக்கான ஒரு IICL ஸ்டாண்டர்ட் தான் இது. ஸ்க்ரூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் போர்டு கனெக்ட் ஆகும் பொழுது இது போல் 2 இன்ச் இடைவெளியில் தான் இருக்கும். அதே போல் ஃப்ளாஞ்சிலையும் அதோட சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் இடைவெளியில் தான் இருக்கும். எல்லாமே வந்து அவங்க பேசிக்கான ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃப்ளோர் போர்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் இருக்கிற நாட்சஸ், நான் போன வீடியோவில் வந்து இந்த நாட்சஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இந்த டிராயிங்கில் இருக்கிற நாட்சஸ் போல தான் மெரைன் பிளைவுட்டில் வர நாட்சஸும் சரி, பேம்பூஸ் பிளைவுட்டில் வர நாட்சஸும் சரி, சம் அதர் கைண்ட் ஆஃப் அதாவது வேறு டைப் ஆஃப் பிளைவுட்டும் சரி, இந்த மாதிரி நாட்சஸ் தான் கண்டிப்பாக அதில் எடுத்திருக்கும். இந்த நாட்சஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இந்த ஃப்ளோர் போர்டு வந்து கண்டெய்னரில் வந்து ஃப்ளோரில் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது ஃபுல்லாக வந்து, அதாவது அண்டர் சைட்லேருந்து கீழேருந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரூஃப், லீக் ப்ரூஃப்காக தான் இருக்கணும். இந்த டீட்டெயில் டிராயிங்கில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இது வந்து சைடில், அதாவது கண்டெய்னரோட ரைட் கார்னர் இல்லை லெஃப்ட் கார்னர்னு வச்சுக்கலாம். உள்ள கதவு நுழைஞ்சோன்னா உள்ளே இருக்கிற கார்னரு. இந்த கார்னரில் இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஷார்ப் எட்ஜாக கொண்டு போய் வச்சோம்னா மேபி சின்ன சின்ன ஹோல்ஸோ நம்மளால் 100% வந்து லைட் ப்ரூஃப், லீக் ப்ரூஃப் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு க்ரூவ்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டாலரன்ஸில் ஒரு 1 mm 2 mm டாலரன்ஸில் ஃபுல்லாக இறங்கிடும். அது இறங்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நமக்கு சிலிக்கான்லாம் வச்சு தான் வந்து ஃப்ளோர் போர்டை உள்ளே இறக்குவாங்க. இப்போது நான் ஏற்கனவே சொன்னபடி ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ளோர் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி இருக்கும், அதுக்கு அடுத்து இருக்கிற ஃப்ளோர் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி இருக்கும். இது போல தான் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஃப்ளோர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்கும். நமக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு கேப்போ இருக்காது. இந்த மாதிரி 2 பிளைவுடுக்கு இடையில் ஒரு ஒயிட் கலராக ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாமே சிலிக்கான் தான். ஏன்னா ஃப்ளோர் போர்டை ஃப்ளோரில் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுதே எல்லா ஃபேஸ்லேயும் வந்து சிலிக்கானை வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. சிலிக்கானை அப்ளை பண்ணிட்டு தான் 2 ஃப்ளோர் போர்டை வந்து ஒரு கோனிக்கல் ஷேப்லேருந்து அப்படியே உள்ளே இறக்குவாங்க. அது 1 or 2 mm டாலரன்ஸில் டோட்டலாகவே நமக்கு இறங்கிடும். இப்போ இந்த ஃப்ளோர் போர்டு பார்த்தீங்கன்னா 8 அடி தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னபடி டிராயிங்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ இது வந்து ஸ்டாண்டர்டான ரெக்யர்மெண்ட்டு. 4 பிளைவுட் வந்து 8 அடி நீளம், 3.25 அடி அகலம், அதாவது 4 அடி தோராயமாக 4 அடிக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு கம்மியாக இருக்கும், அவ்வளவுதான். சரிங்களா. 4 அடி 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி தான், ஏன்னா உள்ளே இருக்கிற டைமென்ஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி 8 அடிக்கான பிளைவுட் 4, 3.25 அடிக்கான பிளைவுட் 2, இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவல் டைமென்ஷனு, ஒரு ஸ்க்ரூவுக்கும் இன்னொரு ஸ்க்ரூவுக்கான இடைவெளியில் இருக்கிற டைமென்ஷன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஸ் மெம்பரோட சென்டர் டு சென்டர்ஸ் ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருக்குறோம். மொதல் இருக்கிற கிராஸ் மெம்பர் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3/4 அடி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கிராஸ் மெம்பரோட இடைவெளிக்கு ஏற்றபடி 1 அடி இடைவெளிக்கு, தோராயமாக 1 அடி இடைவெளிக்கு இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க.
இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது ரைட் சைடில் இருக்கிற ஃப்ளோர் போர்டும் சரி, லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃப்ளோர் போர்டும் சரி, இந்த ரைட் சைடில் இருக்கிற ஃப்ளோர் போர்டில் வந்து ஒரு அடி இடைவெளியில் ஒரு 4 ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃப்ளோர் போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடி இடைவெளியில் ஒரு 4 ஸ்க்ரூ, அதாவது இந்த இந்த 4 ரோவாக தான் வந்து ஸ்க்ரூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலேருந்தே நீங்கள் வந்து டோட்டலாக கனெக்ட் பண்ணிக்கலாம் மொத்தம் எவ்வளோ ஸ்க்ரூ இருக்கும் அப்படின்ட்டு. அதே போல் இந்த ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் ஃப்ளோர் போர்ட் லெவல்லேருந்து 2 mm உள்ளே இறங்கி தான் இருக்கும். 2 mm, அதாவது மொத்தமாக 2 mm ஃப்ளோர் போர்ட் லெவல்லேருந்து உள்ளே இறங்கியிருக்கும். அந்த 2 mm லெவலுக்கும் வந்து க்ளூவோ இல்லை சிலிக்கானோ இல்லை ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் த்ரெட் லாக்கரோ வந்து வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. இது போல தான் வந்து கண்டெய்னரோட ஃப்ளோர் போர்டு இருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.